ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் ஒருத்தவங்கள்ட்ட இன்ஸ்டாகிராமில் பேசியிருந்தேன். அவங்க பேர் அபிநயா. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ஆங்கர், ஓகேங்களா, நியூஸ் 18 தமிழ்நாடு சேனலில் இருக்காங்க. ஃபார்மர்லின்னு புதிய தலைமுறை டிவி, சரிங்களா. அவங்கள்ட்ட நான் கேட்டிருந்தேன், நம்ம ஒரு வீடியோ போட்டோம்ல அந்த அதிர்ச்சி என்னன்னு சொல்லிட்டு, அந்த வீடியோ லிங்க் காமிச்சிட்டு இது உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லுங்கக்கா, ரீஎக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்கா, என்ன இஷ்யூஸ் ஆகிருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ் பர் மை நாலேஜ் ரிசல்ட் டிலே வாஸ் பிகாஸ் ஆஃப், அதாவது ரிசர்வேஷன் மெத்தடால் தான் லேட் ஆகிக்க ஒழிய மற்றபடி வேறு எந்த ரீசன்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இது அவங்களே சொன்னது. ஸோ நான் மேபி இந்த கொஞ்சம் ஜென்யூனாக இருக்கவங்களது நம்புறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன், சரிங்களா. இதை பாருங்கள். They underwent many discussions along with other boards and designed a new method. It seems that approval was given last month end. Based on that, they reworked on the results and releasing small exam results now and then grouped I here. இவ்வளோதான் மேட்ருங்க, புரியுதுங்களா. சின்ன சின்ன எக்ஸாம் ஃபஸ்ட்டு விட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் பெரிய எக்ஸாம்ஸ்க்கு ரிசல்ட் வரலான்ற பிளானில் இருக்காங்க, ஓகேவா. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி குறை சொல்ல வேணாம், வெயிட் பண்ணுங்கள். அக்டோபர் 2ன்னு சொல்லிட்டாங்கல்ல, எண்ட் ஆகிறதுக்கு இன்னும் 2 ஒர்க்கிங் டே இருக்குது, வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கி நைட்டு இப்போ மணி 10:47 ஆச்சு, நைட்டு 12 மணிக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல ரிசல்ட்டு, சரிங்களா. ஸோ சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க. பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.